பஞ்சு போல் சாஃப்டான இடியாப்பம். எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த சாஃப்ட்னஸ் வந்து குறையவே குறையாது. ரஃப்பாலாம் முள்ளா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் சாஃப்டான இடியாப்பம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி தண்ணி குடிக்கிற டம்ளர் 200 ml அந்த டம்ளரில் 2 டம்ளர் வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து வீட்டிலையே ரெடி பண்ண மாவு. நம்ம ரேஷன் அரிசியை வாங்கி சுத்தம் பண்ணி கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து நெரிச்சு எடுத்துருக்கிற மாவு தான். 2 டம்ளர் மாவுக்கு கொஞ்சோண்டு மட்டும் உப்பு, கொஞ்சம் 2 ஸ்பூன் வந்து நெய். இது வந்து வீட்டிலையே ரெடி பண்ண நெய் தான். இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வந்து பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டிலையே சுத்தமான நெய் வந்து நம்ம பாலாடையிலேருந்தே தயாரிக்கலாம். வேணுங்கிறவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஊற்றின நெய் எல்லா பக்கமும் எல்லா மாவுலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மாவை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். தண்ணி வந்து நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கிறேன். மாவு வந்து சில நேரம் மாவோட இதை பொறுத்து தண்ணி வந்து கூட குறைய வந்து இருக்கும். அதனால் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றி பிசைய ஆரம்பிச்சுக்கோங்க. கரண்டிலே தேய்ச்சி பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். இடியாப்பம் சாஃப்டாக வர்றதுக்கு இந்த மாவு பிசைறதுல மட்டும்தான் வந்து வேலையே இருக்குது. தண்ணி வந்து எச்சா போனாலும் குழஞ்சி ஆரம்பிச்சிடும். கம்மியாக இருந்தாலும் பிசைறதுக்கு டைட்டாக இருக்கும். அதனால் இந்த மாவு பிசைறதுல மட்டும்தான் கவனம் தேவை. ஓரளவுக்கு சூடெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு சப்பாத்தி மாவு மாதிரி வந்து உருட்டிக்கலாம். பார்த்திங்கனாவே தெரியும் மாவு வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக உருட்டுறதுக்கு வருது அப்படின்னு. அவ்வளோதான். இதில் வந்து ஊற வைக்கணுங்கிற அவசியமெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து இடியாப்பம் புளிய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். புளியறதுக்கு முன்னாடியே நான் இட்லி சட்டியில் வந்து தண்ணி வந்து சூடுபடுத்திக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து தட்டு வச்சு டைரெக்டாகவே வந்து புளியறதுக்கு முடியும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி கையில் சுற்றுற இடியாப்பம் வச்சு தான் எடுத்துருக்கிறேன், சில்வரில். அதில் வந்து அந்த தட்டில் இப்போ இதில் ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த அடிப்பாகத்தை எடுக்கிறதுக்கு பதிலாக அளந்த டம்ளரையே தூக்கிட்டு வந்துட்டேன் அவசரத்தில். இந்த மாதிரிலாம் உங்களுக்கும் காமெடி நடந்திருக்குதான்னு சொல்லி சொல்லுங்கள். அவ்வளோதான். குழல்லையும் அந்த தட்டுலையும் அந்த மேலே திருகிறதுலேயும் வந்து நெய் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சிட்டு தட்டை வந்து இந்த மாதிரி வந்து கேப் இல்லாமல் வந்து போட்டு இது பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நிறச்சிக்கலாம். இந்த அச்சில் புளியறதுக்கு எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது மர அச்சத்தை காட்டியும். நான் வந்து இன்றைக்கி இட்லி தட்டில் தான் ஊற்றுறேன். இட்லி தட்டுக்கு துணியை போட்டுட்டு இந்த மாதிரி வந்து டைரெக்டாகவே புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வட்டமாகவும் ஊற்றிக்கலாம், சின்ன சின்னதாக நம்ம இட்லி மாதிரியும் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி தான். இட்லி மாதிரி ஊற்றினோம்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அதாக இருந்தால் 2 தான் வந்து வச்சு எடுக்க முடியும். என்கிட்ட இடியாப்ப பிளேட்டு கிடையாது. உங்கள்கிட்ட அது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து இடியாப்ப பிளேட்டில் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். நம்மளோட சாஃப்டான இடியாப்பம் வந்து தயாராகிருச்சு. தட்டில் வந்து கொட்டி ஒரு 2 செகண்ட் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் துணியை வந்து எடுத்தீங்க அப்படின்னா அழகாக ஒட்டாமல் வரும். இதே தான் இட்லிக்கும். ஒரு சின்ன டிப்ஸு வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். எங்களுக்கு எப்பயுமே இடியாப்பத்தோட நான்வெஜ் குழம்பு தான் வந்து சூட்டபிள் ஆகும். உங்களுக்கு சைட் டிஷ் என்ன பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.